அஸ்ஸலாமு அலைக்கும். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தேன். அவர்கள் உஹூது மலையை பார்த்தபோது, இந்த உஹூது மலை எனக்காக தங்கமாக மாற்றப்பட்டு கடனுக்காக நான் ஒதுக்கி வைக்கும் ஒரு தீனாரை தவிர அதிலிருந்து ஒரு தீனார் என்னிடம் 3 நாட்களுக்கு மேல் தங்கியிருப்பதை நான் விரும்ப மாட்டேன் என்று கூறினார்கள். பிறகு அவர்கள், நிச்சயமாக செல்வத்தில் அதிகம் உள்ளவர்களே மறுமையில் நன்மையில் குறைந்தவர்கள், பொருளை இப்படியும் இப்படியும் வாரி வழங்குபவரை தவிர என்று கூறினார்கள். இதை அறிவிக்கும் அபு ஜிஹாப் அவர்கள் தமக்கு முன்னாலும் வலப்பக்கமும் இடப்பக்கமும் செய்கை செய்தார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அத்தகையவர்கள் வெகு சிலரே என்று கூறிவிட்டு உனது இடத்திலேயே இரு என்று சொன்னார்கள். பிறகு வெகு தூரம் செல்லாமல் முன்னால் சென்றார்கள். அப்போது நான் ஒரு சப்தத்தை கேட்டேன். நான் அவர்களிடம் செல்ல நாடினேன். ஆனால் நான் உன்னிடம் வரும் வரை உனது இடத்திலேயே இரு என்று அவர்களின் சொல் எனக்கு நினைவுக்கு வந்தது. அவர்கள் வந்தபோது நான், அல்லாஹ்வின் தூதரே, நான் கேட்ட அந்த சப்தம் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், நீ அதை செவியுற்றாயா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். அவர்கள் கூறினார்கள், என்னிடம் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்து, உமது சமுதாயத்தில் எவர் அல்லாஹுக்கு எதனையும் இணை வைக்காமல் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் நுழைவார் என்று கூறினார்கள். நான், அவர் இன்னின காரியங்களை செய்திருந்தாலுமா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள்.